எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக காமம் கம ப்ளஸ் இல்லை கம காதல் கம காதல் கலந்த காமம், இந்த 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். காமம் காதல் காதல் கலந்த காமம் அப்படின்னு. என்னடா அது இப்படி புதுசாக இந்த டாப்பிக்கில் பேசுகிறாருன்னா, திடீர்னு வந்துச்சு பேசுவோம் அப்படின்ட்டு. நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சப்ஜெக்டு. பாருங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன இந்த பக்கம் வரும் மேலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருப்பேன் சிவப்பு எழுத்தில், அதை பார்த்துட்டுனாச்சும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. வீடியோக்குள்ளே போவாங்களா? காமம் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. காமம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளில் அவனுக்கு எப்போ இந்த பாலுணர்வு தோன்ற ஆரம்பிக்குது மனசுக்குள்ள அப்படின்னா, ஆண் பிள்ளைகளுக்கு சுமாராக ஒரு 11 வயசு அல்லது 12 வயசில் தோணும். பெண் பிள்ளைகளுக்கும் 10, 11 இப்படி தோணும். அந்த பாலுணர்வு வேட்கை தோணும். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா காமம் மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு, காதல் தெரியாது. எப்படின்னா, இது பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களுக்கும் பொதுவாக சொல்கிறேன். அந்த வயசில் பாலுணர்வு நமக்கு ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகி பாலுணர்வு தோன்றக்கூடிய வயது 10லிருந்து 12க்குள்ளே. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணாக இருந்தால் அவனுக்கு தன் ஒத்த வயதுள்ள அல்லது கொஞ்சம் மூத்த வயதுள்ள பெண்களுடைய முகத்தை மட்டும்தான் பார்ப்பான். அந்த முகம் அழகாக இருந்ததுன்னா அவங்க மேலே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகும். முகத்தை மட்டும்தான் பார்ப்பான், முகத்துக்கு கீழே எதுவும் பார்க்க மாட்டான். அந்த ரசனையெல்லாம் அவனுக்கு இருக்காது. அவனுக்கு பிடிச்ச முகம், அது பள்ளிக்கூடத்தில் கூட படிக்கிற பொண்ணாக இருக்கலாம், ஏத்தோட்டு பொண்ணாக இருக்கலாம், விளையாட்டு தோழியாக இருக்கலாம், அல்லது உறவினர் பெண்ணாக இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு உணர்வு தோன்றும். இது வெறும் காமம் மட்டும்தான். காமம் வந்துச்சா காமா போட்டுருவோம். அடுத்தது காதலுக்கு வருவோம். இப்போ 12 வயசு அந்த தாண்டி டீனேஜில் வர்றான். டீனேஜில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா, அவனுக்கு 13லேருந்து 14 வயசுக்கு அப்புறம் ஒரு 20, 22 வயசு வரையும் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவனுக்கு காதல் உணர்வு தான் ஓங்கி நிற்கும், காமம் இருக்காது. காம உணர்வு, ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவனுக்கு காதலிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஒரு மொழியே, அவர் வெறும் காமம் வராது. இது பொதுவான அனுபவம். இதற்கு விதிவிலக்கான ஆண்களும் உண்டு. அது மிருக இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். நான் மனிதர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், சாதாரண மனிதர்களை பற்றி. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ அவனுக்கு முக அழகு, உடல் அழகு இதெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு பிடிச்சிருக்கணும். அவளுடைய பேச்சு, அவளுடைய முகபாவனை, பாடி லாங்குவேஜ், இது போன்ற சில அம்சங்கள் அவனை கவர்ந்து அவன் காதலிப்பான். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் பேர் வேண்டாம். அவருக்கு ஒரு காதலி இருந்தாப்புல. அந்த காதலிக்கு ஒரு பேர் வைப்போம், பரிமளான்னு வச்சுப்போம். அந்த பரிமளாவை அவர் காதலிச்சார். வயசு அவருக்கு 22, 21 இருக்கணும். எங்களுக்கும் அந்த ஏஜ் தான். அந்த பெண்ணு கருப்பாக, இவர் நல்லா பர்சனாலிட்டியாக இருப்பார், நல்லா ஆவாட்ட சாட்டமாக ஆள், நல்லா கலராகவும் இருப்பார். அந்த பொண்ணு கருப்பாக ஒல்லியாக இப்படி தான் இருக்கும். அந்த பெண்ணுடைய தோழிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சிவப்பு அழகாக லட்சணமாக பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ்லாம் அவங்கள சுற்றி உட்காந்துருப்பாங்க அந்த ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம். இவர் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவார். நான் கேட்பேன், ஏன் பக்கத்தில் போகுதே அழகழகாக பட்டாம்பூச்சி மாதிரி, அதுவும் கண்ணுக்கு தெரில, இதை போய்யா வத்தலும் தொத்தலுமாக இருக்கிறது ஏன் பிடிச்சேன்னு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அவள் அப்படி ஒரு பார்த்துட்டு போக பாருங்க, அதுலேயே நான் மயங்கி விழுந்துடுவேன். அவள் அப்படி போகும்போது அப்படி ஒரு சிரிப்பாக பாருங்க, அது போதுங்க, அது ஒன்று போதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவார். இதுதான் காதல். இந்த வயசில் அந்த வாலிப வயசு, டீனேஜ்லேருந்து வாலிபம், கரெக்டாக வாலிபத்தின் உச்சகட்டம். அதில் உடல் அமைப்பு, அங்க அமைப்புகள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி மனசு மட்டும் பார்ப்பாங்க.
உருவம், குணம் இதை தான் பார்ப்பாங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கணும், அவ்வளோதான். இதுதான் காதல், உண்மையான காதல். இது காதல் மட்டும் இருக்கும். அப்புறம் 25, 22 தாண்டி 25 வயசு தாண்டிடுது. 27, 28, 29, 30க்குள்ளே பார்த்தீங்கன்னா காமமும் காதலும் ரெண்டும் கலந்துரும், மிக்ஸ் ஆயிரும். அப்போ பார்க்கும்போது அப்போ ஒரு 28 வயசு வாலிபன், 29 வயசு வாலிபன் ஒரு பெண்ணை விரும்பணும், அவனுக்கு பிடிக்குதுன்னா அவள் முக அழகாக மட்டும் இருக்கணும் பத்தாது, அவள் அங்க அழகும் இருக்கணும், ஓரளவுக்கு கலர் இருக்கணும், கலர் இல்லைன்னாலும் வடிவழகியாக இருக்கணும், முக அழகியாக இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், நம்மளை பிடிச்சி நமக்காகவேன்னு ஒரு பிரியம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ அதில் காதலும் காமமும் கலந்துருக்கும். இதுதான் 3வது ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜையும் ஒவ்வொருத்தரும் தாண்டி வந்திருப்பீங்க. இப்படி தாண்டி வர்றப்ப பார்த்தீங்கன்னா முதல் காமம் நினச்சி பாருங்கள். உங்கள் சின்ன வயசில் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு எப்போ பாலுணர்வு தோன்ற ஆரம்பிச்சு அப்போ நினச்சி பாருங்கள். ஒரு ஆன்ட்டியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு, அந்த ஆன்ட்டி மேலே கூட உங்களுக்கு ஒரு காம இச்சை வந்திருக்கும். அது உங்கள் டீச்சராக கூட இருக்கலாம், உங்கள் ஏத்தோட்டு இப்போ கல்யாணம் ஆன ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம், உங்கள் கூட படிக்கிற சின்ன உங்கள் ஜோடி பொண்ணாக கூட இருக்கலாம். அது வெறும் காமம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போ தான் காமத்துக்கும் காதலுக்கு வித்தியாசம். அடுத்து நீங்கள் காதலுக்கு வந்துடுங்க. நான் காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஒன் சைடு லவ்னாச்சும் இருந்திருக்கும், ஊமை காதல்னாச்சும் இருந்திருக்கும். எல்லாருக்கும் ஆண் பெண் எல்லாரும் சகஜமாக சொல்கிறாங்க, சவட்டி மணிக்கு சொல்கிறாங்க. இதை இந்த ஸ்டேஜை தாண்டி வராதவங்களே இருக்க மாட்டாங்க. 28, 29 வயசில் காதலும் காமமும் சேர்ந்த வயசு. அப்போ ஒரு இந்த ஸ்டேஜில் வரும்போது கல்யாணம் ஆகாமல் இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளும் ஏற்பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமைஞ்சதுன்னா நல்ல சூப்பரான ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் இது இந்த இதில் வாய்ப்பு கிடைச்சா பெண்ணோட நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள், கம்யூனிகேஷன், தொடர்புகள்லாம் கிடச்சிச்சின்னா காதல் வந்துடும். 2வது ஸ்டேஜில் அது முறிஞ்சும் போயிடும், வெறும் காதல் மட்டும் இருக்கிறது. காதலும் காமமும் கலந்துருக்கும் பொழுது அதில் விவேகமும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா 28, 25லேருந்து 28க்குள்ளே வர்றது, அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இவங்களும் ஒரு ஸ்டடியில் இருப்பாங்க, அவங்க ஸ்டடியில் இருப்பாங்க, சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அது காதலும் காமமும் கலந்து வரும்பொழுது சாய்ஸ் இருக்கும், சூஸ் பண்ணுவாங்க. வெறும் காதலுக்காக அடிமையேற மாட்டாங்க, வெறும் வடிவழகுக்காக வெளி தோற்றத்துக்காக அடிமையேற மாட்டாங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்த்து, பொருளாதார வசதி, குண இயல்புகள் எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணி காதலிப்பாங்க. அது இப்போ நிறையா இது நடக்குது. அந்த மாதிரி காதல் பெற்றோர்களால் அங்கீகரிக்கப்படுவதை நான் காண்கின்றேன். இந்த 3 ஸ்டேஜையும் தாண்டி தான் எல்லாரும் வந்திருப்பீங்க. வாய்ப்பு கிடைக்கலன்னா பெண்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க. பெண்கள் பார்த்துருப்பீங்க, மனசுக்குள்ளே இருக்கும். நீங்கள் எப்போயாச்சும் பஸ்ஸில் போகும்போதோ அல்லது இரவு உங்களுக்கு தூக்கம் வராமல் படுத்திருக்கும் போதோ ஓய்வாக இருக்கும் பொழுதோ உங்கள் லைஃப்பை ரீகேப் பண்ணுங்கள். இந்த பாலுணர்வு தோன்ற காலத்துலேருந்து உங்கள் கல்யாண காலம் வரையும் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கும். அப்படியே ஒரு நோஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடந்த காலத்தில் பயணித்த மீண்டும் வாழ்ந்த ஒரு இன்பமான உணர்வு உங்களுக்கு கிடைக்கும்னதால் இந்த வீடியோ போடுறேன். ரீகேப் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் எல்லாமே ஒரே ஆளாக அமைஞ்சிடும். அல்லது காதலிச்சிருக்கவங்க மனசுக்குள்ளே ஒன் சைடு லவ்வாக இருக்கும், அல்லது ஊமை காதலாக இருக்கும், அரேஞ்சு மேரேஜாக இருக்கும். அந்த அரேஞ்சு மேரேஜில் 28 வயசு 25 வயசில் பண்ணும் பொழுது அந்த பெண்ணை இவனுக்கு பிடிச்சிருக்கும், முக அழகு பிடிச்சிருக்கும், ஒழுக்கம் பிடிச்சிருக்கும், ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஒன்றுலேயே இவன் காதல் காமம், காதோடு கலந்த காமம் எல்லாத்தையும் பார்த்துருவான். இது ரொம்ப அதிர்ஷ்டம் வேணும். சரி, இப்படி இருக்கிறது எப்படின்னா, இப்போ ராமருக்கு சீதை மாதிரி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. அப்படி அமைஞ்சிட்டா அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க, தான் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, ராவணாவை ஏகபத்தினி வருதுனா வாழ்ந்துருவாங்கன்னு கட்டாயமா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், மிகப்பெரிய பணக்காரர், பேர் வேண்டாம் ஊர் வேண்டாம். அவருடைய மனைவி பெரிய வடிவழகி, கவர்ச்சி, கிளாமர். ஆனால் அடுத்தவன் பொண்டாட்டியை வர்ணிக்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இம்பேக்டை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். என்ன முகம் அவ்வளோ அழகு, கலரு, முடி, கண் எல்லாம், அதை ரொம்பவும் வர்ணிக்கக்கூடாது, அவ்வளோதான், பேரழகின்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கம், குணம், பொறுப்பு, ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்குது. அரேஞ்சு மேரேஜ் தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மனுஷன்
தப்பு பண்ணார், பல தப்புகள் பண்ணார். ஏன் பண்ணார்? எல்லாம் தான் அமைஞ்சிருக்கேன், என்ன பண்ணுறது? அதனால தான் ஏகபத்தினிங்கிறது விரதமாக வச்சாங்க. ராமர் ஏகபத்தினி விரதமாக இருந்தார்னு. என்ன ஒரு இது பாருங்கள். இப்படி சொல்லும் பொழுது ராமர் ஏகபத்தினி விரதம் இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஒரு கம்பராமாயணத்தோட சின்ன ஒரு எபிசோடு அதை நான் சொல்கிறேன், பார்ப்போமா? கொஞ்சம் நாளாக இது அதுவும் இதோட சம்மந்தப்பட்டு. ஏன்னா ஒரு பெண்ணை நாம் பார்க்கும் கண்ணோட்டம் எப்போ வருது நமக்கு? அவளுடைய ஒவ்வொரு கண்ணுக்கு கீழே எப்போ பார்க்குறோம்? இந்த டீனேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் தான். நல்லா பாருங்கள் நீங்கள். அது வரையும் ஒரு பெண் அது முகத்தை தான் பார்ப்பீங்களே, அவளுக்கு மார்பழகு இருக்கா, இடுப்பழகு இருக்கா, பின்னழகு இருக்கா, கூந்தல் அழகு இருக்கா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. 25 வயசுக்கு ஒரு பக்குவத்துக்கு வந்தோன்னா எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அப்போ தான் உத்து உத்து பார்ப்பீங்க. சில பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டி ஒன்றும் இல்லைன்னாக்கா அடுத்த ரோட்டில் போகும்போது உத்து உத்து பார்ப்பாங்க. என்ன அவள் பார்வை, அவன் நெஞ்சுக்கிட்டே போகுது, இடுப்புக்கிட்ட போகுதுன்னு 2 குத்து குத்துவாங்க. அப்படி இந்த பார்வையை பற்றி சொல்லும் பொழுது ராமாயணத்தில் பட்டாபிஷேகம் முடிஞ்சிருது. சீதையை பற்றி ஒரு வண்ணா தப்பாக சொல்லிடுறாங்கிறதுனால ராமர் என்ன பண்ணுறாரு? லக்ஷ்மணா, சீதையை கொண்டு கங்கை கரையில் இருக்கிற ஆசிரமத்தில், வால்மீகி வசிக்கிற ஆசிரமத்தில் கொண்டு விட்டுட்டு வந்துரு. இனி வேண்டாம். என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, விட்டுட்டு வா. நான் அரசன், குடிமக்களுக்கு முன்னுதாரணமாக நடந்து காட்டணும், கொண்டு விட்டுட்டு வா அப்படின்றான். லக்ஷ்மணன் வந்து சீதையை அழைச்சிட்டு போகிறாப்புல. இது இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு பாயிண்ட்டு. ராமன் ஏகபத்தினி விரதன், சீதையை தவிர்த்து வேறு எந்த பெண்ணும் ஏறெடுத்து பார்க்காதவங்களும் ரொம்ப பெருமை பேசுகிறோம். இப்போ பரதன் இல்லையா? பரதன் ஏகபத்தினி விரதம் இல்லையா? லக்ஷ்மணன் இல்லையா? சொல்லுங்கள். சத்ருகன் இல்லையா? எல்லாருமே ஏகபத்தினி விரதம். என்ன அவங்க அப்பா தசரத மாதிரி 1000 முன்னாடி கட்டிக்கிட்டாங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் தான் பொண்டாட்டியை, புது பொண்டாட்டி, அவளை சரியாக கூட பார்க்கல, சரியாக அவளோட வாழல. அண்ணனுக்காக பொண்டாட்டி விட்டுட்டு தனியாக பேச்சுலராக வர்றான். கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியாக வர்றான். ராமர்னாச்சும் சீதையோடு வர்றார். இவன் தன்னுடைய அண்ணனுக்காக மனைவியை திறந்துட்டு வர்றான். திறந்துட்டு வந்து அங்கங்கே எங்கேயாச்சும் போய் தப்பு பண்ணானா? சூர்பனகை பெரிய பேரழகியாக தான் வந்து நின்னா தப்பு பண்ணானா? அப்போ இதில் பேராண்மை மிக்கவன் யார்? லக்ஷ்மணன். ஏகபத்தினி விரதம் யாருக்கும் ஃபர்ஸ்ட் பட்டம் கொடுக்கணும்? பட்டிமன்றம் வச்சிங்கன்னா லக்ஷ்மணனுக்கு கொடுக்கணும். அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் அவனை கொண்டு போய் சீதையை கொண்டு போய் கங்கை கரையில் விட்டுட்டு வந்துருங்கிறார் வால்மீகியோடைய ஆசிரமத்தில். அழைச்சிட்டு போகிறான், மனசு இல்லாமல் அழைச்சிட்டு போகிறான். அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போனான். அங்கே போனோன்னே கங்கையில் அண்ணி அதோ தெரிகிறது ஆசிரமம், நீங்கள் அங்கே போய்க்குங்க, அண்ணன் விட்டுட்டு வர சொன்னார். சொல்லவே இல்லை அவன் சீதைக்கிட்ட. ராமன் சொல்லலை, சும்மா அப்படி ஜாலியாக போயிட்டு வருவோம், போய் கங்கை கரை வரையும் ஒரு உலாயிட்டு வாங்குற மாதிரி, அழைச்சிட்டு போய் காட்டிட்டு வாங்குற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே வந்தோன்னா சரி திரும்பலாங்கும்போது, இல்லை நீ என்னை மட்டும்தான் திரும்பி வர சொல்லியிருக்காரு அண்ணன், உங்களை அங்கேயே தங்க சொல்லிட்டார். ஏன்? அது என்னவோ தெரியாது, இனி உங்களுடைய இருப்பிடம் இதுதான், உங்கள் வாழ்க்கை இதுதான் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சோடனே லக்ஷ்மணன் சரி அண்ணி நான் கிளம்புறேன்னு 2 பேரும் அழுதுகிட்டு கிளம்புறாரு. அப்போ லக்ஷ்மணா சற்று நில் அப்படின்னு இந்த இடுப்பை தொப்புளுக்கு கீழே இறக்குறா, துணியை இறக்கி, லக்ஷ்மணா என் இடுப்பை பார், நான் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன். அரமனை இருக்கும்போதே நான் கர்ப்பத்துடன் தான் வந்திருக்கிறேன் என்பதற்கு நீதான் சாட்சி. ஏனென்றால் என் ஒழுக்கத்தை சந்தேகப்பட்டு விட்டார்கள். நான் இப்போ வால்மை ஆசிரமத்தில் தங்கிட்டு இங்கே நான் ஒரு பிள்ளையை பற்றேன்னா யாருக்கோ அப்படிங்கிற கேள்வி வரும். நான் ராமனோடு வாழ்ந்த காலத்திலேயே 3 மாதம் கர்ப்பத்தை இன்னைக்கு கொண்டாந்து விடுற கர்ப்பமாகவே இருக்கேன். இதுக்கு நீ தான் சாட்சி. இந்த அவன் வைத்த பாரு. 3 மாதம் லேசாக ஒப்பி இருக்கும் பாருன்னு லக்ஷ்மணன் துடிச்சு போயிடுறான். நீ உங்கள் கண்களை 14 வருஷம் உங்களோட இருந்தேன், உங்கள் கண்களை தவிர நான் அதற்கப்புறம் நான் வேற பார்த்தது உங்கள் பாதத்தை தான், வேற இது நான் பார்த்தறியேன். உங்கள் கண்ணை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் உங்கள் பாதத்தை பார்த்துருக்கேன், வேறு எந்த விதத்தை நான் பார்த்தது, என்ன போய் இதை பார்க்க சொல்கிறீங்க, இந்த பாவத்தை செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு கதறான். என்ன ஒரு இது பாருங்கள். அப்போ சீதை சொல்கிறா, இது என் கட்டளை, உன் அண்ணியின் கட்டளை, நீ பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு வேதனையோடு சொல்கிறா. இந்த சீன் எப்பேற்பட்ட சீனு. இதை ஒரு இது பண்ணுவோம், ஒரு ரீமிக்ஸ் மாதிரி.
இந்த சீனில் லக்ஷ்மணனா சிவாஜி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? என்ன சொல்லியிருப்பாருண்ணா? சிவாஜி கணேசன் சீதை சொல்கிறா, லக்ஷ்மணா என் இடுப்பை பாருங்க. அண்ணி நீ என்ன போய் பார்க்க சொல்லிட்டீங்களே, நீ என்ன போய் பார்க்க, இந்த கண்கள் எதுக்கு, இந்த கண் எதுக்கு, நான் இதை பிடுங்கி போட்டுடலாம் ஆண்டவா, இதற்காக கண் படைச்ச, ஐயோ இந்த பாவத்தை செய்ய சொன்ன என் அண்ணனை சும்மா விட மாட்டேன், அண்ணனாகவே இருந்தாலும் அவருக்கு எதிராக வில்லேந்து வேணா அவனு வசனம் பேசி கொலை பண்ணி அப்படி போட்டு கண்கள்லாம் துடிக்கும், இங்கெல்லாம் இப்படி ஆடும், அப்படி பண்ணி விட்டுருவாரு. இதே இது பாலச்சந்தர் படத்தில் இந்த சீனை வருதுன்னு வச்சுங்களேன், அவர் காவிய நயத்தோடு சொல்லுவார், ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்குமா சொன்னான், அண்ணி தங்களின் கண்களை தவிர நான் வேறு எதுவும் கண்டறியேன், என்னை பார்த்து நீங்கள் இடுப்பை பார் என்று சொல்லிவிட்டீர்கள், இது காலத்தின் கோலமா, இந்த தப்பு தாளத்தை நான் போட வேண்டுமா, என்ன அப்படி போகும் வாசனம். அப்படி இதே பாக்கியராஜ் வச்சோம்னா அவர் நம்ம, அண்ணி என்ன வார்த்தை சொன்னீர்கள், திரும்பவும் சொல்லுங்கள், என்ன சொன்னீர்கள், நான் உங்கள் இடையை பார்க்க வேண்டும், கண்களை தவிர நான் எதையும் பார்த்தறியாத என்னை பார்த்த அந்த வார்த்தை சொன்னீர்கள், பார்க்கிறேன், அண்ணியின் ஆணையை நான் மீற மாட்டேன், பார்க்கிறேன் அண்ணி, இதோ உங்கள் கண்களை பார்க்கிறேன், உங்கள் கண்களில் என் இடை தெரிகிறது, போதும் இது எனக்கு, அண்ணனை சந்திப்பேன், சீதாபதியே ஒரு கர்ப்பவதியை கை கழுவி விட்ட சீதாபதியே, கண்டேன் சீதையை கர்ப்பவதியாக என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் அப்படின்ட்டு போவார் அவர். பாக்கியராஜ் வசனம். இதே பாரதி ராஜா சீன் வச்சார்னா விஷுவல் தான், அதிக வசனம் இருக்காது. லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணா எப்போதுமே அப்படி திரும்பி இருப்பார், அண்ணி சொல்லுங்கள் அண்ணி, என் பக்கம் திரும்பு, சொல்லுங்கள் அண்ணி, என் காதுகள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது, இல்லை திரும்பு, என் இடையை பார், அண்ணி என்ன சொன்னீர்கள், என் இடையை பார், அப்படி திரும்புவார், கண்ணை பார்ப்பார், அப்படியே கண்ணையே பார்த்துட்டு, என் இடையை பார், நான் கர்ப்பமாக இருக்கிறேன், என்னால் முடியாது அண்ணி, அண்ணனை சந்தித்து சொல்கிறேன், காணாததை கண்டேன் என்று சொல்கிறேன் அப்படியே நடந்து போவார், காணாததை கண்டேன் என்று சொல்கிறேன், உங்கள் இடையை பார்க்கும் பாவத்தை விட பொய் சொல்லுவது ஒன்றும் பெரிய பாவம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணையே பார்ப்பார், அவ கண்ணையே பார்ப்பா, அப்படியே கேமரா ஓடும், ஒரு சோக கீதம் ஓடும், அப்படி அருவியெல்லாம் ஸ்லோவாக போயிட்டுருக்கும், ஸ்லோ மோஷனில், இதில் அப்படியே ஸ்லோ மோஷனில் போவார். இப்படி இருக்கும் பாரதி ராஜா எடுத்தாங்கன்னா. சொல்கிறேன், ஒரு இதுக்கு ஜாலிக்கு சொல்கிறேன். அது மாதிரி இந்த 3 ஸ்டேஜையும் நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கற்பனை நான் தட்டி விட்ருக்கேன். அம்சமாக சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய டீனேஜ், உங்கள் பால் உணர்வு எப்போ தோன்றுச்சுன்னு சிந்திச்சு பாருங்கள். அதுலேருந்து இப்போ இன்ன ஏஜ் வரையும் உங்களுடைய அந்த காமம், காதல் கலந்த காமம், இது 3 எப்படி உங்கள் வாழ்விலே பின்னி பிணைந்து வந்தது, அதில் சம்பந்தப்பட்ட பெண்கள் யார் அப்படின்னு பாருங்கள். ஒரு ஜாலியாக பொழுது போகும். ஓகே, வரட்டுங்களா? நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே, நன்றி.